பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் ஜென்ம நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தினை வலுப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய பண்புகளான அந்த கவர்ந்து இழுத்தல், மோகமான ஒரு எண்ணங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு புகழை வைத்திருப்பீர்கள். ஒரு நன்றியை உங்களுக்கு செய்துவிட்டால் அந்த நன்றியை எப்பொழுதும் மறக்காது இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு பிரதியுபகாரமாகவே உங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள். இதுதான் பூராட நட்சத்திரத்திற்கு உண்டான இயல்புகள். இந்த பூராட நட்சத்திரத்தினை வலுவூட்ட, உங்கள் ஜென்ம நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தை வலுவூட்ட நீங்கள் உங்களுடைய அதிதேவரை வணங்க வேண்டும். யார் இந்த அதிதேவர் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். உங்களுடைய அதிதேவர் வருண தேவர். வருண தேவரை நீங்கள் வணங்க வேண்டும். சில இடங்களில் வருண தேவர் பரிவார தெய்வமாக இருப்பார், சில இடங்களில் இருக்க மாட்டார். அப்போ இந்த டைம்ல எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வருண லிங்கத்தை நீங்கள் வழிபட வேண்டும். ஏன் வழிபட வேண்டும் என்றால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெற்றால்தான் நீங்கள் வலுவடைவீர்கள். அதுவும் எந்த நாளன்று நீங்கள் வணங்க வேண்டும் என்றால், மாதம் ஒரு முறை பூராட நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக மாதம் ஒரு முறை வரும். அன்றைய நாளன்று நீங்கள் வருண லிங்கத்தை வணங்க வேண்டும். இந்த வருண லிங்கத்தை வணங்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக அந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் எளிதாக நிறைவேறும். எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார், பூராட நட்சத்திரத்தையும் அவர் கடந்து கொண்டு வருகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வழிபாட்டு முறைகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் யோக மார்க்க முறைகளையும் யோக அபியாசங்களையும் தியானங்களையும் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே நல்ல உடல் நலமும் நல்ல மனவளமும் பொருள் வளமும் முடிவெடுக்கும் திறனும் ஏற்படும். முடிவெடுக்கும் திறன் ஏன் நல்லாக வரும் அப்படின்னா, ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்திலையும் சந்திரனை மனோகாரகனாகவே பாவிச்சிருக்கிறாங்க. இந்த மனோகாரகனான சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது, நீங்கள் வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய சந்திரகாந்த சக்தி வலுப்படும். உங்களுடைய சூட்சும தேகத்தில் இருக்கிற ஆன்ம தேகத்தில் உள்ள சூட்சும சக்தி வலுப்படும். இந்த சூட்சும சக்தியை வலுப்பட்டு விட்டால் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் நன்றாக இருக்கும். அதன் மூலமாக நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். அதனால தான் ஜென்ம நட்சத்திரம் அன்று பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்வது நன்மை என்று முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று எக்காரணம் கொண்டும் நீங்கள் முடிசவரம் செய்யக்கூடாது, எண்ணெய் ஸ்நானம் செய்தல் கூடாது, நீண்ட தூர பிரயாணங்களை செய்தல் கூடாது. இதையெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சூட்சும தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி விரயமாகிவிடும். அதனால் இந்த காலகட்டத்தில், இந்த ஜென்ம நட்சத்திர காலகட்டத்தில் நீங்கள் எக்காரணம் கொண்டும் முடிசவரம் வலித்தல் இதெல்லாம் கூடாது. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அதிபதியான சுக்கிரனை வணங்குவதும் நலம்தான். ஆனாலும் அதிதேவரான வருணலிங்கத்தை வணங்கும் பொழுதுதான் ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும். அதனால் நான் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவரான வருண லிங்கத்தை நீங்கள் வழிபடுங்கள். வாழ்வில் வளம் பெறுங்கள். நன்றி.